கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்லுகிறார்: தேவனை கண்ட பழைய மனிதன் உயிரோடு இருக்க மாட்டான். நீங்க சொல்றீங்க, அப்பப்ப எங்களுக்கு கொஞ்சம் உயிர் வந்துட்டு தான் போகுது, சிலுவையில் இருந்தாலும் கை கொஞ்சம் நினைஞ்சிருக்கு, ஆடிட்டு தான் இருக்கு, இருதயம் சிலுவையில் தான் இறங்கி வர முடியல, ஆனால் கண்ட மணிக்கு பேசுது வாய். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சது, ஃபினிஷ். மரித்தவன் தான், மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக இருக்கிறான். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி? நான் கிடையாது, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே பிழைத்திருப்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் மேன்மையான வாழ்க்கை. அவர் நமக்குள் பிழைத்திருக்கும் போது சாவுக்கேதுவானவைகள் எதுவாயிருந்தாலும் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராயிருக்கிறார். அல்லேலூயா. எது செத்து போன நம்பிக்கை, எது உங்களை விட்டு இழந்து போனது, உங்களை விட்டு கடந்து போன சந்தோஷம், கடந்து போன ஆரோக்கியம், எது எப்படிப்பட்டதா இருந்தாலும், மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சபையை அதிகமாய் அன்பு கூறுகிறாராம். 7 சபையில் 5 சபையில் நிறைய குறைகள் இருந்தாலும் அங்கதான் உலாவுறார். அல்லேலூயா. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமே தான் இருக்கு, ஆனாலும் அசைவாட இடம் கொடு. உனக்குள்ள சில பாவங்களது வெளியே வர முடியல, சில மாம்சமான பிடிவாத குணம் இருக்கு, மூர்க்கமான ஆவி இருக்கு, ஆனாலும் ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆவியானவர் இடம் கொடுத்தால் அவர் சுட்டரிப்பார். அல்லேலூயா. சுட்டரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தன்னை மாற்றிடுமே. சுட்டரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தன்னை மாற்றிடுமே. ஆவியாத்மா சரீரமே ஆத்துமனேசரை படைக்கிறேன். ஆவியாத்மா சரீரமே ஆத்துமனேசரை படைக்கிறேன். ஒப்புவித்தேனையனே தந்தேனே முற்றிலுமாய் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அல்லேலூயா. முழுசும் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் கிளீனாக அவங்களை நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பார். ஒப்பு கொடுத்தல் பகுதி குறைவாக இருக்கு. 10% ஒப்பு கொடுத்தா அந்த அளவுக்கு தான் ஜெயம் இருக்கும். 30% ஒப்பு கொடுத்தா அந்த அளவு தான் இருக்கும். 99% ஒப்பு கொடுத்தா அந்த ஒன்று உங்கள் வாழ்க்கையே சீரழிக்கும். 100க்கு 100 ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. 100க்கு 100 ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நடத்துகிறது ஈஸி. 99% ஒப்பு கொடுத்தது ஒன்று இங்கே இழுத்துக்கிட்டு இருக்கோம், அது கஷ்டம். ஒன்று உலகத்துக்குள்ளேயே இழுக்கும். முழுசும் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சபையும் ஆவிக்குரிய ஜீவத்திலையும் மற்ற எல்லா காரியத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்க செய்வாராக. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், மறக்கக்கூடாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும், அண்டர்லைன், எல்லாவற்றிலும் எப்படி விரும்புகிறாரு பாருங்களேன். ஒரு ஜெபம், யோவான் அப்போஸ்தலர் ஜெபம், எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து, அது மாத்திரமல்ல, சுகமாயிருக்க வேண்டும். வாழ்க்கை இருக்கு, பலவீனம் இருந்தா அந்த வாழ்க்கை இனிக்காது. நீ வாழவும் செய்யணும், நீ சுகமாயிருக்கணும். அல்லேலூயா. ஒரு பார்க்கும்போது முதலாவது என்ன கேட்போம்? எங்கே பிளாட் வாங்கி போட்டிருப்பீங்க அப்படியே கேட்போம். கார் வாங்கிட்டீங்களா அப்படியே கேட்போம். நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, அல்லது அம்மா அப்பா ஆரோக்கியமாக, வயசானவங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம். நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன், வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன்.
அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒருபோது சந்தேகப்படாதீங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். மருத்துவரால் முடியாதது, மற்ற எந்த முயற்சினால் முடியாதது தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய ஆண்டவருங்க. ஆனால் நாம தான் நம்முடைய குறைவான விசுவாசம், மந்த புத்தி. எப்படி பைபிளில் இருக்கா? அப்படி விசுவாசிக்கிறதுக்கு இருதயம் இல்லாத மந்த புத்தி உள்ளவர்களே அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்படி மந்த புத்தி இருந்தா, மந்த புத்தியும் வேண்டாம், சொந்த புத்தியும் வேண்டாம். ஆண்டவர் நீ தந்த புத்தி போதும். அல்லேலூயா. ஆகையினால நல்ல நல்ல புத்தி உள்ளவர்களாய் நல்ல தேவன் அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடைந்தால் நாம் எப்பொழுதுமே கவலையிலையும் கண்ணீரில் இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக்கி சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு யெகோவா ஷாலோம். எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? அதுதான் பிரதர் இல்லை, அது இருந்தால் நாங்கள் ஏன் கர்த்தரை தேட போகிறோம்னு சொல்லிடாதீங்க. சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் என்று சொன்னால், ஷாலோம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சமாதானம், சுகம், இளைப்பாறுதல், பொருளாதார செழிப்பு, வெற்றி, மேன்மை, மகிமை, உயர்வு, இப்படி அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் சமாதானம், அப்படி மட்டும் தெரியும். ஆனால் இவ்வளோ அர்த்தங்களும் அடங்கியதான், இவ்வளோ இருந்தால் தான் சமாதானமாக இருக்க முடியும். ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சமாதானம் இருக்காது. பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா சமாதானம் இருக்காது. ஒரு எதிர்பார்த்த நன்மை வரலன்னா சமாதானம் இருக்காது. அல்லது சரீரத்தில் பலவீனம் இருந்தால் சமாதானம் இருக்காது. ஒரு எதிர்பார்த்த வெற்றி, ஒரு எதிர்பார்த்த எய்ம், டார்கெட் அடையலைன்னா சமாதானம் இருக்காது. இப்படி சமாதானம் என்பது ஒரு அர்த்தத்தை மாத்திரமல்ல, எல்லா அர்த்தங்களையும் உள்வாங்கியது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தானே, கலகத்தின் தேவனா? அவர் சமாதானமாக இருந்தாலும் எனக்குள்ள கலகத்தின் ஆவி இருக்கு. அப்ப சண்டை போடுறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய், அப்பா எப்படி சீக்கிரமாவான், சீக்கிரமாய் சாத்தான் எவ்வளவு பெருசுங்க, எவ்வளவு பெரியவன், எவ்வளவு பெரியவன பிரச்சனை இல்லை. ஆனால் எங்க பேர் தான் காலுக்கு கீழே. நிறைய காரியத்தில் நீங்கள் இணங்கி போயிருங்க, சமாதானமாக போயிருங்க, சாத்தான் முறியடிக்கப்படுவான். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும், சாத்தானுடைய தந்திரங்கள் முடக்கப்படும், சாத்தான் செயலற்றவனாய் போய்விடுவான். காரணம், உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவ சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலதான் எருசலேம் என்பது இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் சொல்றாரா இல்லையா? ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள், ஒருவருக்கொருவர் இப்படியே சொல்றார். நம்ம ஒருவருக்கு ஒருவர்னா ஒருவருக்கு இருவரா பார்ப்போம். இதுதான் பிரச்சனை. ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னாலே அதில் தான் சமாதானம் அடங்கி இருக்கு. யெகோவா ஷாலோம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:24. கிதியோனை குறித்து, அவருடைய வாழ்க்கையில் அவன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்ற தேவ சமாதானத்தை குறித்து இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்கலாம். தேவ சமாதானம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆஸ்தி, ஒரு சொத்து, ஒரு இளைப்பாறுதல். அது நமக்குள்ள எப்பொழுதும் நிறைவாகவே கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த சமாதானத்தை கெடுப்பதற்கு நிறைய வல்லமைகள் போராடும். அதுல ஒன்றுதான், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானமாக தான் இருந்தார்கள். ஆனால் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது 6:1, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 6ஆம் வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னு சொன்னாலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மையான சந்ததி, அதுக்கு இணையான சந்ததி, அதுக்கு ஒப்பான ஜனம்
வேறு எந்த ஜனமும் கிடையாது. ஆனா இந்த ஜனம், வசனம் சொல்லுது, மீதியானியராலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். சிறுமை வாழ்க்கையில எதனால வருகிறது? அப்படி ஒரு சிறுமை ஒரு மனுஷனுக்கு வரும்போது, வேதனை வரும்போது, துன்பம் வரும்போது, அவன் உடனே என்ன செய்யறான்? உங்களுக்கும் எனக்கு பொதுவாக சபையை பார்த்தா பேசுறேன். சிறுமை வரும்போது, வேதனை வரும்போது உடனே நம்ம ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றோம். ஜெபம் நல்லது. ஜெபத்தை போல சிறந்த ஆயுதம் வேறொன்றும் இல்லை. ஆனால் எதிரின் கை ஓங்க வைத்தது எது? அதை கண்டுபிடியுங்கள். ஏன் மீதியானியரால் நான் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும்? ஜெபத்தை பண்ணுவதற்கு முன்பு மீதியானியர் என்னை ஏன் ஆளுகை செய்கிறார்கள்? மீதியானியர் என்னை ஏன் அடிமைப்படுத்தினார்கள்? அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும். போதும். 26ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் ஆகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். 27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். ஆமென். அல்லேலூயா. மீதியானியர் கையில கர்த்தர் எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? இவ்வளவு விதமான வேலைகள் சொந்த ஜனங்கள் செய்தார்கள். கீழ்ப்படியாதவர்களா போனாங்க. கலகம் பண்ணுகிற ஆவி இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தை தள்ளிட்டாங்க. கடிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சாங்க? கொன்று போட்டாங்க அல்லது கல்லெறிஞ்சாங்க. ஏதாவது ஒன்று செய்வாங்க. என்னைக்குமே ஆலோசனை கொடுக்கிற ஊழியத்துக்கு வரவேற்பு இருக்காது. புத்திமதி சொல்லுகிற ஊழியத்துக்கு வரவேற்பு இருக்காது. கடிந்து கொள்கிற ஊழியத்துக்கு வரவேற்பு இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பணிகளில் முக்கியமான பணி அந்த பணிதான். பரிசுத்த ஆவியான வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், அல்லேலூயா, ஒரு டீச்சருடைய விரல் இப்படி நீட்டுதுன்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காயிரு, கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தேற்றரவாளன் தான். செய்கிற பணி என்ன பணி? கண்டிப்பு. இப்படி கண்டிப்பு செய்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராய் வரும்போது, ஒரு புத்திமதியான வார்த்தை வரும்போது, இந்த பாவம் உனக்குள்ளே இருக்கிறது, உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது, இந்த ஒழுங்கீனம் இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிற விரலை நீட்டி எதிர்த்து, என்னையா அப்படி சொல்றீங்க, என் குடும்பத்தையா அப்படி சொல்றீங்க, என் பிள்ளையா அப்படி சொல்றீங்க, இப்படி நீங்க சொல்றதுனால என்ன உண்டாகுது? உங்களை உருவாக்குவதற்கு தேவன் நினைச்சிட்டாரு, இனி நான் இவனை உருவாக்க முடியாது, ஒரு சத்துரு கையில ஒப்பு கொடுக்க போறேன். அதான் மீதியானியர். அல்லேலூயா. நாம் பாவம் செய்தால், நாம் கீழ்ப்படியாமல் போனால் மீதியானுடைய கை ஓங்கும். எதிரி பலப்படுவான், வியாதி பலப்படும், வறுமை பலப்படும், குடும்பத்தில் சண்டைகள் பலப்படும். காரணம் நாம தான் காரணம். கர்த்தர் காரணமில்லாமல் எதையும் அனுமதிக்க மாட்டார். இந்த காலை வேளையில தேவ ஜனங்களாகிய நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற, மேலும் அவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. உனக்கு விரோதமாய் பலப்பட்டு கொண்டிருப்பது எது? மீதியானியர். நீ அல்லவோ ஆள வேண்டும். ஆண்டவர் ஆளுகையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். காரணம், இவர்களுடைய கீழ்ப்படியாமை, இவர்கள் கலகத்தின் ஆவி, இவர்கள் முரட்டாட்டத்தின் ஆவி மீதியானியரை வரவழைத்தது. கர்த்தர் வரவழைக்கல. உனக்கு கொண்டு வந்த வியாதியோ பலவீனமோ போராட்டமோ மற்ற எந்த
ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் வேணா விதிவிலக்கா இருக்கலாம், அதுக்கு வேதத்தில் ஆதாரம் உண்டு. எல்லா காரணங்களுக்கும் கர்த்தரையே நீர் தான், உங்க பிள்ளைக்கு இது வரலாமா, உங்க பிள்ளைக்கு வேறு வேலை கிடையாது இல்லையா, நம்மகிட்டயே சண்டை போட்டுட்டே இருப்பாரா, எது ஒரு வியாதியை உண்டாக்கி இதுக்கு ஜோம் பண்ணு, ஒரு பண கஷ்டத்தை உண்டாக்கி, இப்படி என்ன என் ஆவி என்னைக்கும் மாம்சத்தோடு போராடாது. அவர் போராடுகிற தேவன் அல்ல, அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கனிவுள்ள கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிலாம் பேசினா எப்படி எங்களுக்கு அல்லேலூயா வரும்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது போல் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு எங்களுடைய ஆவி உற்சாகம் அடையும் அல்லவா. ஒரு மடங்குக்கே வழியை காணும், 1000 மடங்குக்கே கொண்டு போய் செல்ல. எது 1000 மடங்குன்னு எனக்கும் புரியலை. 1000 மடங்குன்னா என்னது, ஏற்காவது அர்த்தம் தெரியுதா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், அது பழைய ஏற்பாடுங்க. புதிய ஏற்பாடு எல்லாம் பார்க்கும்போது எந்த மடங்கையும் யார் பேசியிருக்கா? பவுல் பேசியிருக்கிறாரா, பேதுரு பேசியிருக்கிறாரா, ஜீசஸ் பேசியிருக்கிறாரா? அவர் உள்ளதை இழந்துட்டு வாங்காரு, 2 வச்சிருந்தா 1 கொடுத்துட்டு வாங்காரு. பிறகு எங்க 1000 மடங்கு போக? ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் பழைய ஏற்பாட்டை உறிஞ்சிக்கிட்டு ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் வாழ துடிக்கிறோம், அது முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அதனால இந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். என்றைக்குமே வசனம்ங்கிறது அது நமக்குள்ள இருக்கிற நல்ல ஒரு வெளிச்சம் வரும்போது அறியாமை என்னும் இருளை விலக்கி நமக்குள்ள இருக்கிறதான அந்த பாவத்தின் வேர்களை சுட்டரிக்கும். வசனத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எப்போ? வசனம் பிரசங்கிக்கப்படும் போது. அதே மாதிரி எம்மாவு சீசரோடு கடந்து போகும்போது அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயங்கள், அங்க வாக்குத்தத்தெல்லாம் சொல்லல, கவனமா கேளுங்க. அங்க எந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன், அதை பத்தி வேத வசனத்தை விளக்கி காட்டும் போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது என்று சொன்னால் நீங்க தான் அவருடைய ஜனம், நீங்கள் தான் அவருடைய சொந்த ஜனம், சொந்த சம்பத்து. ஏன்னா அவருடைய சாரா உங்களுக்குள்ள இருக்கு. அது மாத்திரமல்ல, பேதுரு கொர்நேலி வீட்டில் சாதாரண பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியார் வந்து, ஆமென், அல்லேலூயா. வசனம் பிரசங்கிக்கப்படும் போதே ஆவியானவர் வந்து இறங்கி எந்தெந்த கட்டை உடைக்கணுமோ, எந்தெந்த தடையை உடைக்கணுமோ, எந்தெந்த ஆசீர்வாதத்தில் குறைவுகளா இருக்கிறதோ அதை கர்த்தர் நிவர்த்தியாக்குகிற தேவன். எப்பொழுது வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். திருச்சபை என்று சொன்னால் அது மணிமகுடமா இருப்பது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு வார்த்தையை சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கிறான். வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்படிலாம் இல்ல கர்த்தர், இப்படிலாம் இரக்கம் உள்ளவர்களா? மீதியானியர் பலக்க காரணம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த ஜனங்களை எவ்வளவு அருமையா நடத்தி கொண்டு வந்தாரு. ஆனா நீ முறையிடுற கர்த்தரை நோக்கி 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்படி 6:6 இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஏன்? அவங்களுக்கு தேவை விடுதலை, மனம் திரும்புதல் அல்ல, குணப்படுதல் அல்ல, ஆரோக்கியமாகுதல் அல்ல. அவங்களுக்கு தேவை உடனடி விடுதலை. உடனடி விடுதலைக்காய் கர்த்தரை தேடுகிறோமா? உடனடி விடுதலை கிடைக்கும். எப்பொழுது? நீங்கள் ஒரு காய்ச்சல்னா ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, அங்கே திடீர்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுதாரு, உடனே என்ன செஞ்ச நோய் சுகமாயிரும். இது அலோபதி வைத்தியம். ஆனால் ஹோமியோபதி வைத்தியம்ங்கிறது அது மெல்ல தான். ஒருத்தர் சொன்னார், இயேசுநாதர் என்றைக்குமே ஹோமியோபதி, சாத்தான் தான் அலோபதி. அவன் கேட்ட உடனே கொடுத்துருதான். ஆனால் ஜீசஸு வெயிட், என்னையா வெயிட் எங்கே தான் வெயிட்டு? என் தலை தான் வெயிட் ஆகிட்டு இருக்கு. ஒரு எதுக்கு பார்த்தாலும் வெயிட் பண்ணு, ஆராய்ஞ்சு பாரு, வழிகளை சோதித்தறி. இதை தான் தேவன் பேசுகிற விதம். மறந்துடாதீங்க, தேவன் இப்படி பேசிட்டு இருக்கிறாருன்னா சரியான ட்ராக்ல போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உடனே கொடுக்கிறார் என்று சொன்னால் அது தான் தோன்றித்தனம், அது தேவன் திறக்காத பாதை. தேவன் திறக்கிற வழிகள் என்பது காத்திருந்து பெற்றான். அல்லேலூயா. ஆமா, இப்படிதான் கர்த்தர் கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவை உடனடியான விடுதலை. உடனடி விடுதலைக்காக கெஞ்சினாங்க. மீதியானுடைய கை மேலே இருக்கு, இஸ்ரவேலர்கள் குனிந்து இருக்கிறாங்க. காரணம் என்ன?
அவர்களை பலக்க பண்ணினது எனது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலகத்தின் ஆவி. எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தாலும் அவர் மேல் கல்லறிதல், அவரை குறித்து முறுமுறுப்பு. எத்தனை அருமையாய் நடத்தி வந்திருந்தாலும் நடத்தி வந்த பாதை திரும்பி பார்த்தால் அவரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிப்பதற்கு பதிலாக இன்னும் எனக்கு தர வேண்டிய நன்மைகளை ஏன் தராமல் இருக்கிறார், இன்னும் என் பாதை ஏன் திறக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி இன்னும் வரவேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக முறுமுறுக்கிறமே ஒழிய செய்த நன்மைகளுக்காக நாம் துதிப்பதில்லை. அல்லேலூயா. அதில் பக்தன் பாடுகிறான், நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். இம்மகா நோக்கமூற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. இம்மகா நோக்கமூற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. என் இயேசுவே நேசித்தீரோ, மண்ணான நான் என் இயேசுவே நேசித்தீரோ. எம்மாத்திரமன் நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அல்லேலூயா. நன்றினால் உள்ளம் பொங்குதா மங்குதா? பொங்குற மாதிரி தெரியலையே. அகத்தின் அழகு எங்க கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ வந்திருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா பிரதர் ஏதாவது தேடுவார், அதுக்கு ஏதாவது 2 வார்த்தை சொல்லுவார். கர்த்தருக்காக வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. என் பிள்ளை வருவா, இன்னைக்கு நல்ல வார்த்தையை கொடுத்து அகத்தின் அழுக்கையெல்லாம் துடைப்பேன். ஒரு பாட்டு உண்டு, பாட்டாக பாடணும் போல இருக்கு எனக்கு. அகத்தின் அழுக்கையெல்லாம் துடைப்பேனே. என்ன அருமையாக பாடாங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போது என்ன செய்வார்? அவர் வெளிப்புறம் பார்க்க மாட்டார். இந்த வெளிப்புற சந்தோஷமாகுவதற்கு உள்ள சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அந்த உள்ள சரியை செஞ்சுட்டா இந்த முகம் மலர்ந்துரும் பாருங்களேன். ஆகையனால தான் மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ, அதை கொடுத்துருப்பா. அதை கொடுத்துட்டா அதில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு. கிறிஸ்தவமே அந்தரங்கத்தை சார்ந்தது. அல்லேலூயா. வெளிப்புறம் கிறிஸ்தவம் அல்ல. இப்போ அந்தரங்க காரியங்கள், ஏன்னா நம்முடைய தேவனுக்கு பேர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பரமபிதா. அவர் என்றைக்குமே அந்தரங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம வெளிப்புறத்தில் எவ்வளோ மேக்கப்லாம் போட்டு வரோம். நம்ம சபை அப்படி போட்டு வர மாட்டீங்க. சிலர் அப்படி மேக்கப்பாவது போட்டு வந்து என்னத்தையாவது மயக்கலாம் பார்க்க. அவரை மயக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை தாஜா பண்ணி மயக்கி அழுது நடிச்சுலாம் யாரும் எதையும் வாங்க முடியாது. உள்ள உடைஞ்சு அப்பா என் நிலைமை இப்படித்தான், நான் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என்னுடைய நிலைமை இதுதான் ஐயா அப்படின்னு முழு சரண்டர் ஆக்கிட்டீங்கன்னா அவர் உங்களை தூக்கி எடுப்பார். இளையகுமாரன் அப்படிதான் வந்தான். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்க ஐயா வா. ஆகையினால ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் கிருபையும் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. 2வது, அவங்க செஞ்ச ஒரு பெரிய தப்பு. இதுதான் நீங்களும் நானும் பண்றோம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு துன்பம் வந்தவுடனே, துயரம் வந்தவுடனே நீங்களாகவே சொந்த மூளையை பயன்படுத்தி ஒரு குகையோ ஒரு அடைக்கலத்தையோ உண்டாக்கக்கூடாது. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்களே உனக்கு ஆதாரம் என்று உபாகமம் 23ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோமே. அவர்தானே உனக்கு அடைக்கலம், அவர்தானே தஞ்சம், அவர்தான கோட்டை, அவர்தான துருகம். இவ்வளவு பெரிய துன்பம் வந்தவுடனே நீ உனக்குன்னு தற்கால ரெமடியை உண்டாக்காதே. தற்கால ரெமடி என்பது உனக்கு கொஞ்சம் வேணா இளைப்பாறுதல் தரலாம், பின் நாட்களிலே அது உனக்கு துன்பமாய் முடியும். தற்கால நிந்தை நீக்குதல். சாரால் அப்படிப்பட்ட திட்டம் பண்ணா. இப்போ எல்லாரும் என்னை பார்த்து என்ன செய்றாங்க? ஒரு தவறான வார்த்தை சொல்றாங்க. ஆகையினால ஆபிரகாமை பார்த்து சொன்னா, என் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு அப்பொழுதாவது என் வீடு கட்டப்படும்,
வீடா கட்டப்பட்டுச்சு, பரியாசம் பண்ணப்பட்டு கடைசியில் துரத்தி விடப்பட்டா. இது மேலும் மாத்திரமல்ல, இஸ்மவேல்ங்கிற சந்ததி தானாக உண்டாக்கி கொண்ட ஒரு கெபி, ஒரு குகை. நீங்களாவே உங்களுக்கு ஒரு எந்த அடைக்கலத்தையும் தேடக்கூடாது. உங்கள் கையில் அது கட்டுறதுக்கு பணம் இருந்திருக்கலாம், ஆயுதங்கள் இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் கீழே போடுங்க. எல்லாத்தையும் கீழே போட்டு சரண்டர், ஆண்டவரே மீதியானியரால் என்னால் முடியலை, என்னால் தாங்க முடியலை. நான் ஒரு அடைக்கலப்பட்டதை கட்டினா அந்த அடைக்கலப்பட்டது எனக்கு நிரந்தரமாக அடைக்கலமாக இருக்காது. அநாதி தேவரே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்களே உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை சபையை நேசிக்கிறது. ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்காக கர்த்தருக்காக வைராக்கியமா வந்திருக்கீங்களா? உங்களுக்காக உங்கள் தேவன் வைராக்கியமா இருப்பார். நீ உனக்குன்னு குகையை உண்டாக்காத, உனக்குன்னு புகலிடத்தை உண்டாக்காத. இப்படி இருந்தா எல்லாரும் நினைப்பாங்க, எல்லாரும் நினைப்பாங்கன்னு இல்லை, எல்லாரும் நினைச்சிட்டு போட்டோம். என்ன ஒரு பாவி நினைக்கட்டும், என்ன ஒரு இவன் கொடுத்து வைக்காத ஆள்னு சொல்லட்டும், அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்லட்டும், இவன் வந்து பாட அனுபவிக்கவே பிறந்தவா எல்லாம் சொல்லட்டும். ஆண்டவர் நினைக்கிறார் அந்த பாதையிலே. என்னை குறித்து தேவன் நினைக்கிறார். மீதியானவரால் துன்பப்படும் போது உங்களுக்குன்னு ஒரு குகையோ அடைக்கலத்தையோ எதுவுமே நீங்க கட்டுவதை நிறுத்தி விடுங்கள். அல்லேலூயா. தற்காலமாய் எதுவும் உங்களுக்கு நிம்மதி தராது, நிரந்தரமாய் தரக்கூடியவர் அவர் ஒருவரே. அவர் உங்களை கண்ணீர் துடைப்பதற்கு நிரந்தரமான வழிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உன் கண்ணுக்கு தெரியல, உன் காதுக்கு கேட்கல, ஆனா நீ உத்தமமாய் அவரை பின்பற்றி வருகிற ஜனம் என்று தேவனுக்கு தெரியும். நீ உண்மையுள்ளவர் என்று தேவனுக்கு தெரியும். உன் கூப்பிடுதல் உண்மை என்று தேவனுக்கு தெரியும். அப்படி என்று சொன்னால் இன்னமும் நீ ஏன் அவரையே நம்பி இருக்க கூடாது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரண்டாவது பெரிய தப்பு, தனக்கென்று குகைகளையும் புகலிடங்களையும் பாதுகாப்புகளையும் பராமரிப்புகளையும் உண்டாக்கி கொண்டார்கள். எதெல்லாம் உங்களுக்குன்னு உண்டாக்குறீங்களோ அது நமக்கு கேடாய் முடியும். அதை உண்டாக்க நிறுத்துறீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எந்த ஆயுதத்தினை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என்னை தூக்கி எடுங்கப்பா, என் குடும்பத்தை நீங்க தூக்கி எடுங்க, என் பிள்ளைய நீங்க தூக்கி எடுங்க, எங்க முழு சபையை நீங்க தூக்கி எடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்டிருந்தால் அவர் எத்தனை பேருனாலும் தூக்குவார். அல்லேலூயா. அவரிடத்துல சர்வ வல்லமை உண்டு. உங்க இடத்துல வல்லமை எல்லாம் குறைஞ்சது, உங்க பலன் குறைஞ்சது, உங்க திராணி குறைஞ்சது. ஆனா ஆண்டவரோ சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் கை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீ கூப்பிடுவதற்கு ரெடியா? உனக்கு நீ எதையோ உன்னை மனசுல பிளேம் பண்ணி ஏதோ ஒரு ஃப்ரேம்ல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஃப்ரேமை இன்னைக்கு உடைச்சு போடு. ஆண்டவரே, இந்த ஃப்ரேம்லாம் எனக்கு வேண்டாம், இது என்னை காக்கும், இது என்னை பாதுகாக்கும், இது இருந்தா இதெல்லாம் எனக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கும். எதுவும் அந்தஸ்து கொடுக்காது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் அதுதான் அந்தஸ்து. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதான் ராஜ பலன். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு. கர்த்தர் கூட இருந்தால் நீங்கள் கம்பீரமாக இருக்கலாம். எந்த மீதியானே வர முடியாது. இரண்டாவது அவர்கள் பண்ணின மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்கு? தங்களுக்குன்னு உண்டாக்கி கொண்டது. மூன்றாவது வாசிப்போம், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 11ஆம் வசனம் அடுத்தது. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்போதும் எனக்கு தயை கிடைத்ததானால் 11 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து போதும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கும் போது முதலாவது உங்கள்கிட்ட கர்த்தர் யார் அனுப்புவாரு? தீர்க்கதரிசியை மறந்துடக்கூடாது. நல்லா செம்மைப்படணும். இந்த துன்பத்திலிருந்து நான் தப்பி வரணும், இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதலாவது உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைக்கு தேவையானது முதலாவது தீர்க்கதரிசி அனுப்புவார். தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவங்க? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிலாம் பார்த்துருக்கீங்களே, அவங்க வந்தானா ஏய் அப்படின்னா கை நீட்டுவாங்க. தீர்க்கதரிசியுடைய வேலை செய்ய விடுங்கள். உங்களுக்கு விடுதலை தேடுறீங்க, ஆனால் தீர்க்கதரிசி இப்படி தான் சொல்லுவான்.
கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். ஆனால் இரண்டாவதா யார் வாரா? தூதனானவர். தூதனானவர் வருவார், வாக்குத்தத்தம் கொடுக்க வருவார். தீர்க்கதரிசி வருவார், எச்சரிக்க வருவார். அல்லேலூயா. முதலாவது எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் போது, இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் அடிபணிகிறேன் என்று அடிபணிந்து விட்டால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், பயப்படாதே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம என்னைக்குமே தூதனானவர் வரணும், என்னை ஆற்றி தேற்றணும், தொட்டில் படுக்க வைக்கணும், தூங்க வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆறுதலை தேடுகிறோம். முதலாவது உடைந்து போன வாழ்க்கைக்கு, ட்ராக் மாறின வாழ்க்கைக்கு, தடம் புரண்ட வாழ்க்கைக்கு தேவை தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாலே பழைய ஏற்பாட்டில் நிறைய எலியா, எலிசாவெல்லாம் பாருங்களேன். எந்த ராஜாக்கும் விட மாட்டாங்க. நாத்தான் காத்து அவங்க பக்கத்தில் நிற்க முடியாது. ஆனால் இந்த கால தீர்க்கதரிசிகள் மலிவான தீர்க்கதரிசிகள். கத்திரிக்காய்க்கும் வெங்காயக்கும் தீர்க்கதரிசி சொல்கிற தீர்க்கதரிசிகள். இப்போ உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம், ஆமாம், நீ வலது பக்கம் போ, இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்கும், இங்கே ஒரு பெண் இருக்கும், இப்படி இம்மைக்குரிய காரியங்களுக்காக சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி வேலையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சீப் ஆயிடுச்சு. இதைத்தான் ஜனங்கள் விரும்புகிறாங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசி வந்தா முதல்ல சொல்லுவான், அவனுடைய வார்த்தையை நீங்கள் அதை 2 வசனத்தை வாசித்து பாருங்க. இப்போ வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள்லாம் இப்படிலாம் பண்ணுனீங்க அப்படின்ட்டு பழைய காரியங்களை சுட்டி காட்டுவான். வாழ்க்கையில திருத்தங்கள் வரும்போது, வாழ்க்கையில சுட்டி காட்டப்படும் போது திருத்தங்களுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தீர்க்கதரிசி ஏன் அனுப்புறாரு? இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை உன் வாழ்க்கையில் வரக்கூடாது, இந்த காரியத்துக்கு நீ இப்படி கண்ணீர் வடிக்க கூடாது என்பதற்காகத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை நீங்கள் உள்வாங்கும் போது கர்த்தர் உங்களை அப்படியே வெறுமையா விட மாட்டாரு. தூதனானவர் வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் சொல்லாரு பாருங்க, 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி அவருடைய வேலை முடிந்த பிறகு அடுத்தது தூதனானவருடைய பணி ஆரம்பிக்கிறது. வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்னைக்குமே வாக்குத்தத்தம் என்பது நிபந்தனையோடு கூடியது இருந்தால்தான் அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீ இப்படி செய்தால் இப்படி செய்வேன், நீ இப்படி நடந்தால் இப்படி உன்னை நடத்துவேன், நீ இப்படி இருந்தால் நானும் இப்படி இருப்பேன். அப்படிதானே இருக்கு. உத்தமனுக்கு உத்தமன், புனிதனுக்கு புனிதன், மாறுபாடு உள்ளவனுக்கு இல்லை. நீ மாறுபாடா இருந்தாலும் நீ மாறுபாடா இருந்தா இது யாருடைய வாழ்க்கையில பலித்தது தெரியுமா? பிள்ளையாமுடைய வாழ்க்கையில பலித்தது. நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டுட்டும் இருத்து கடினப்படுத்தி போனினா அவர் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தார். வாக்குத்தத்தங்களோட வரல, எதிரியாக வருகிறார். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்கனவே சொல்லியாச்சு, ஏற்கனவே பேசியாச்சு. இன்று கர்த்தர் என்ன பேசுவார்? ஒரு இடம் பேசுறதா திருத்த மாட்டார். அவருடைய திருத்தங்களோ பிழைகளோ அவருடைய ஏட்டில் கிடையவே கிடையாது. நீங்கள் வேணா சில சொல்லுவாங்க இல்லையா, சில பத்திரிகைகள் போடுவாங்க, நேற்று கடந்த செய்தியை இப்படி திருத்தி வாசிக்கவும் அப்படி தான் சொல்லுவார் ஆண்டவர். நான் அது தப்பாக சொல்லிட்டேன், அதனால கொஞ்சம் திருத்தி வாசித்திருக்கு. சொல்ல மாட்டார். ஒரு தடவை சொன்னதுன்னு சொன்னது, அவ்வளோதான். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இன்னைக்கு என்ன பேசுவார்? இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். பிரமாணம் மாறாதது, அவருடைய வழிகள் மாறாதது. மாறாத தேவனை பின்பற்றி எனக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு விதிவிலை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு அவரு. அது மோசையா இருந்தாலும் அப்படிதான், கீழே ஒரு அடிமை வேலை பார்க்கிற யாரா இருந்தாலும் பிரமாணங்கள் ஒன்றுதான். ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது எச்சரிப்பின் வார்த்தையா வரும். அது நமக்கு பரவசமா இருக்காது. அந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளும் போது அடுத்து தொடர்ந்து அப்படியே உங்களை விட்டுட மாட்டாரு. வாக்கு தத்தங்களோடு உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. நீங்கள் பலவீனர் தான். மீதியானியரை முறியடிக்க உங்களுக்கு வல்லமை கிடையாது. நீங்களே கிதியோனாலே பயந்தவன் தான். ஆனால் என்னைக்கு அந்த வார்த்தை வருகிறதோ அன்று முதல் அவன் பலசாலியாய் மாறுகிறான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை வரும்போது பலவீனமானதும் பலமடையும். தள்ளாடுகிறது உறுதிப்படுத்தப்படும்.
வார்த்தை வரும்போது இந்த வார்த்தை எப்படி நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆகையினால தேவன் முதலாவது உங்களை தீர்க்கதரிசி அப்படிங்கிற வார்த்தையோடு சந்திக்க விரும்புகிறார். இதை நீங்கள் பின்பற்றும் போது அடுத்தது வாக்குத்தத்தங்களால் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நாலாவது ஒரு காரியம் 25 வசனம் 6:25. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு போதும். அடுத்தது நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நாம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சாதான் ஒரு சமாதானம் பார்க்க முடியும். எல்லாமே தேவன் தான் நீ சொல்லக்கூடாது. இதுல ஒரு காரியம் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்னா தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளை. ஆனா வசனம் என்ன சொல்லுது? முதல் தரமானது கர்த்தருக்கு. ஏன்னா முதல் தரமானது பாகாலுக்குன்னு தகப்பன் நினைஞ்சிட்டாரு, நியமிச்சிட்டாரு. அது தீட்டு, அது வேண்டாம். அது மாத்திரமல்ல, தகப்பன் ஒரு பலிபீடத்தை அதை நீ உடைக்கணும். மாம்சமானவன் கட்டப்பட்டிருக்கிற மாம்சமானவன் சொன்ன வழியை நீ உடைக்கணும். உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க சொந்தக்காரங்களோ நல்லவங்க தான், ஆனால் அவங்க ரட்சி பெற்றவர்கள், அவங்க ஆவியின்படி நடக்காதவர்கள். அவங்கள்ட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்கக்கூடாது. அந்த பலிபீடமோ அந்த காளையோ தேவனுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வரும்போது தான் யெகோவா ஷாலோமை பார்க்க முடியும்.